ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் எக் குருமா எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் மல்லி, 2 காஞ்ச மிளகாய், தேங்காய், கேஷ்யூ நட், சிக்கன் மசாலா, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் பாயில் பண்ண முட்டை, சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், கேஷ்யூ நட், மல்லி, மசாலா, அப்புறம் சோம்பு எல்லாமே போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துடணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. மசாலா ரெடி ஆனோடனே ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய், வெட்டி வச்சிருந்த வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு, தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எடுத்து அது கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனோடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஸ்லைசஸ் ஆஃப் எக்கை இது கூட ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடலாம் ஒரு 5 to 10 மினிட்ஸ். கொஞ்ச நேரத்தில் இந்த எக்கில் நல்ல மசாலாலாம் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லியெல்லாம் டேஸ்ட்டுக்கு மேலே தூவி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. எக் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆப்பம் எது கூட வேணாலும் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி குக்கிங் வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், see you next video.